இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 118:25 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தாவே ரட்சியும், காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று ஆண்டவரை நோக்கி சங்கீதக்காரன் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, சிறு பிராயம் முதல் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனை ஆழமான ஒரு குழியிலே தூக்கி போட்டார்கள், தண்ணீர் இல்லாத ஒரு குழியிலே தூக்கி போட்டார்கள். அங்கே அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். ஐயோ, இந்த குழியிலே கிடந்தால் இறந்து போவானே என்று சொல்லி அவன் மீது பாசம் வைத்திருந்த ஒரு சகோதரன் சொன்னபடியினாலே அவனை குழியிலிருந்து எடுத்து இஸ்மவேலிற்கு விற்று போட்டார்கள். அடிமையாக எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் செய்யாத குற்றத்திற்காக அவனை சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, சிறு பிராயம் முதல் வெகுவாய் பாடுபட்டு வெகுவாய் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்ட அந்த மனிதனோடு கூட கர்த்தர் இருந்தார். வேதத்தை நாம் நன்றாய் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினாலே அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவனை எகிப்து தேசத்திலே ஆண்டவர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் ஒருவரே ரட்சிக்கிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். நாம் அவரோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை நம்பி நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு வேண்டிய மட்டும் எல்லா நன்மையினாலும் நிரப்ப போதுமானவர் இருக்கிறார். அவரே உங்கள் காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். சங்கீதம் 1:2 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதுறாது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்க பழகி கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று கேளுங்கள். கர்த்தர் நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் உங்களை வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். குறிப்பாக வேதத்தை வாசித்து வாசித்து தியானித்து கர்த்தருக்குள் ஆழமாய் வேர் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். எனவேதான் தேவனுக்கு பயந்த யோபு சொல்லுகிறார், தேவரீர் என் காரியத்தை மேற்கொண்டு கொண்டு எனக்காக பிணைபிடிவீராக, வேறு யார் எனக்கு உதவி செய்யத்தக்கவர் என்று சொல்லுகிறார். சரீரத்திலே கொடிய பலவீனம், பருக்கள், ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தான், ஒரு தெரியாமல் இருந்தான். ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருந்தான். அவரே என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவரே என் வியாதி என்னை விட்டு விலக்குகிறவர், அவர் என்னை கொண்டு பட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் சொன்னான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை இரண்டு துணையான ஆசீர்வாதங்களினாலே நிரப்பினார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை வெறுமையோடு கூட காணப்படலாம். சத்துரு உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம். நீ ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே ரட்சியும், காரியத்தை மாய்க்க பண்ணும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது
அவர் உனக்கு அனுகூலமான காரியங்களை செய்கிறார். நீ நித்தமும் கர்த்தரை நோக்கி பார். அவர் தந்த பரிசுத்த வேதாமத்தை நன்றாய் வாசித்து தியானித்து பார். அவர் உனக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தின்படியே நீ செய்கின்ற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உன்னை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.